இந்த நடந்து வைகளும், நடப்புவைகளும் பார்த்தீங்கன்னா, தலைப்பே வித்தியாசமான தலைப்பு. ஆனா, நடந்தது பார்த்தீங்கன்னா, நம்ப போன பதிவுல நம்ப யோப பத்தி பேசுனோம். என்ன பெரிய கேரக்டர் அவரு! எப்படி சகாப்தத்தையே மாத்துறாரு. ஆனா, அவர் குடும்பத்த ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாரு. ஆனா, அதுலயுமே ஒரு லேர்னிங் நம்ம டேக் அவே பார்த்தோம். நீங்க சொல்லும்போது, இன்னும் 2 கேரக்டர் நம்ப அப்படின்னு முடிச்சோம், போன பதிவுல. அந்த 2 கேரக்டருமே அகைன் அ உலகத்தையே வித்தியாசமா பார்த்தவங்க. கடவுள்ட்ட ரொம்ப நெருங்குனவங்க. நோவாவும், டேனியலும். அவங்களோட பார்வை, அவங்க கேட்ட விதம், அவங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி அதெல்லாம் யோசிக்கும்போது, இன்னிக்கும் வியப்பா இருக்கு. அ அது அந்த அந்த கேரக்டர் படிக்க எப்படி இப்படி இருந்தாங்க அப்படின்றது ஏன்னா ஆனா ஆனா இருந்திருக்காங்க. எப்படி இந்த மேத்யூ 24யும் இதையும் கனெக்ட் பண்றது? இந்த மேத்யூ 24ல உள்ள ஆக்சுவலா ஃபேக்ட்டா சொல்லணும்னா டிசாஸ்டர் பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஆமாமா, ஆமா, இந்த டிசாஸ்டர் சேம் டிசாஸ்டர் வந்து எசேக்கியேல் 14லயும் வந்துச்சு. ஆமா. ரெவல்யூஷன் 6லயும் வந்துச்சு. கரெக்ட்டு. அப்போ இந்த டிசாஸ்டர் பத்தி படிக்கும்போது, இவர் பர்ட்டிகுலரா 3 பெர்சன்ஸ் யூனிக் பெர்சன்ஸ் பத்தி பேசுறாரு. ஆமா. போன பதிவுல நீங்க ஆரம்பிக்கும்போதே சொன்னீங்க. ஆமா. இவங்க 3 பேர கடவுள் ரொம்ப கவனிச்சு அத மென்ஷனும் பண்றாரு. 2 வெர்ஸ்ல பண்றாரு. 14:14ல இருக்கும், 14:20ல ஆமா. இருக்கும் எசேக்கியேல். அப்ப 2 தடவ பண்றாருன்னா, ஏதோ 2 தடவை பண்றாருன்னா கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான். நம்ம பாஷையில ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் இருக்கு. ஒரு ஆமா. பெரிய டீப். அப்ப இவங்கள 3 பேர சொல்லும்பொழுது, ஏன் இவங்க 3 பேர் மட்டும்? ஆ. அதுவும் இவங்க இவங்க இருந்தா நடுவுல இவங்கள மட்டும் தான் காப்பாத்துவேன். ம். அப்ப ஆக்சுவலா அதுல பாத்தீங்கன்னா, லோத்து வரணும். ஆமா, சோதோம்ல அவர மட்டும் தான் காப்பாத்தியிருக்கிறாரு. ஆமா. ஆனா அவர பத்தி இங்க பேசாம, பேச. இந்த 3 பேர பத்தி மட்டும் பேசப்படுது. ஆபிரகாம், ஈசாக் அவங்கள பத்தியெல்லாம் பேசவே இல்ல. அப்ப இந்த 3 பேருக்குள்ள இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் என்ன? ம். அவங்களுக்குள்ள இருந்த யூனிக்னெஸ் என்னன்றது தான் தியானிக்க அப்ப ஏதோ ஒரு விஷயம் கர்த்தர கவர்ந்திருக்கு ரொம்ப யூனிக்கா. அதுதான் நம்ம யோபுல பார்த்தோம். ஆ. யோபுடையதான காரியங்கள் என்னன்றத போனதுல பார்த்தோம். இப்ப 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா டேனியல். நம்ம ஏன் டேனியல பார்க்குறோம் அப்படின்னும்போது, டேனியல் வந்து பிரேயருக்கு பேர் போனவரு. நம்ம 2 எபிசோடுக்கு முன்னாடி டேனியல் பத்தி பேசியிருக்கோம். டேனியல்ஸ் பிரேயர்ன்னே நெறைய பேரு சீரிஸே எடுக்குறாங்க. சீரிஸே இருக்கு. தனியா இருக்கு. அந்த பிரேயர் வந்து டேனியலோடது ரொம்ப யூனிக்கா விசேஷம். இருக்கும். அப்ப டேனியல் வந்து ஆ மனுஷங்கிட்டயும் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிற ஆளா ஆமா. இருப்பாரு. காடுகிட்டயும் இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். ம். முதல் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, நேபுகாத்நேச்சர் ஒரு சாப்பாடு சாப்பிட சொல்லுவாரு. இவர் சாப்பிட முடியாதுன்னு போய் கேட்டுக்கொள்வார் அவர்கிட்ட. ம். ஒரு அந்த யூனுக் ஒருத்தர் ஆமா. இருப்பாரு. யூனுக்கிட்ட அவர் போய் கேட்பாரு. "நான் இது மட்டும் சாப்பிடல. நான் பருப்பு மட்டும் ம். சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாரு. ம். 2வது இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் வரும். அப்ப இவர் போய் என்ன சொல்லுவாரு, ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவாரு. ஆமா. ஸோ அங்க ஒரு ஜெபம் இருக்கு. ம். அது முடியும்போது இன்னொரு இருக்கு. நம்ம அத பத்தி தான் இந்த ம். எபிசோட்ல பேச போறோம். ஸோ 3வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, நெருப்புல தூக்கி போடுவாங்க. ஆமா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அங்கேயும் ஃபைனலா முடியும்போது பார்த்தீங்கன்னா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர் பார்த்துருவாங்க. ஆனா ஃபைனலா முடியும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்க 3 பேரையும் கவர்னரா மாத்துவாங்க. ம். மாத்துறதுக்கு டேனியல் ஒரு பெரிய ரீசனா இருப்பாரு. ஆமா. இவர் தான் ரெக்கமெண்ட் இவர் பண்ணுவாரு. தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு அந்த இடத்துல. 4ஆம் அதிகாரத்துல திருப்பி நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனத்த பார்ப்பாரு. அதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு டேனியல் தான் போவாரு. ம். அதையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்ல அவரு இது பண்ணுவாரு. ம். 5ஆம் அதிகாரத்துல பெல்ஷாத்சாருக்கு ஒரு ரத்தம் தோய்ந்த கரம் கை. எழுதும். அதையும் டேனியல் தான் போய் ரிவீல் பண்ணுவாரு. வேற யாராலும் முடியல. முடியல. ம். 6ஆம் அதிகாரத்துல பிரேயர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் ஒண்ணு வரும் அந்த நாட்டுல. ம். அவர் காட நோக்கி. அவர் பண்ணுவேன்னு சொல்லுவாரு. சிங்கக்கபில தூக்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரத்துல மிருகங்கள் பத்தி ஒரு தரிசனம் கிடைக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மிருகத்த பத்தி பர்ட்டிகுலரா நான் அறிய ஆவலா இருந்தேன். அப்ப அவருக்கு ஒரு பதில் ஒண்ணு வரும். ம். ஸோ இட்ஸ் அ பிரேயர். 8ஆம் அதிகாரத்திலயும் அதே மாரி 2 ஒத்த கொம்புள்ள ஆடு, 2 ஆமா. கொம்புள்ள ஆடு இதெல்லாம் வரும். இதுக்கும் அவர் ஒரு விளக்கத்த கேட்பாரு. ம். ஆண்டவர் குடுப்பாரு. ம். ஆப்வியஸ்லி நம்ம வந்து பார்க்கிறது 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரத்துல அவருடைய பிரேயர். ம். அவருக்காக தூதனே வந்து ம். பதில் குடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ம். அப்புறம் 11ஆம் அதிகாரத்துல அதோட விஷன். 12ஆம் அதிகாரத்துல திருப்பி ஒரு பிரேயர் இருக்கும். ஆமா. ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு எப்ப சொல்லுவீங்கன்னா, போதும் நீ போய் ரெஸ்ட் எடும்பாரு ஆண்டவர். போதும்ன்னு சொல்றது, கடவுளே போதுன்ற. ஸோ அவர் லைஃப் முழுக்க பிரேயர்லயே ஓட்டுவாரு. பிரேயர்லயே சக்சஸ். பிரேயர், ம். பிரேயர், பிரேயர், பிரேயர். ஏதோ ஒரு பிரேயர் இருக்கும். யார்ட்டயும் ஒரு பிரேயர் இருக்கும். அப்போ இப்படியாப்பட்டதான டேனியல் இருந்தாலும் அந்த நாட்டை காப்பாற்ற மாட்டேன்றார் ஆண்டவர். ம். அந்த இடத்துல சொல்லும்போது தானியேல் இருந்தாலும் அவர்கள் மட்டும் தப்புவிப்பார்கள். குமாரரையும் குமாரத்திகளையும் தப்புவிக்க முடியாதுன்ற வேர்டு யூஸ் பண்றாரு. அப்ப இதுக்கு பின்னணி என்னவா இருக்கும்? அதுதான் கேள்வியே. இப்போ நீங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம், டேனியல் கல்யாணம் ஆகல. ஆமா. குமாரர் குமாரத்திகள் கிடையாது. கிடையாது. ஸோ இந்த இடத்துல டேனியல் மட்டும் தப்புவிக்கப்படுவார் அப்படிங்கிறது, குமாரனும் குமாரத்திகளும் தப்புவிக்கப்பட மாட்டாங்கன்ற கான்செப்ட் இவருக்கு ஒத்து வராது. கரெக்ட். அப்ப இந்த இடத்துல டேனியல் மட்டும் தப்புவிக்கப்படுவார் அப்படின்னா, தானியேல் புஸ்தகத்தை வாசிச்சாதான் டேனியல் மட்டுங்கிறதுக்கு நமக்கு புரியும். ம்.
இப்போ 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தை பார்த்துட்டாரு. இப்போ அவர் ஒரு சட்டம் போடுறாரு. இந்த சொப்பனத்தை சொல்றாரு அத்தனை பேரையும் கொல்றான்றாரு. ம். விளக்கம் கொடுக்காத எல்லாரும். இது யாருக்கு வருதுன்னா ஜனங்களுக்கு இல்ல. ஒரு பர்டிகுலர் கிரவுடுக்கு மட்டும் வருது. ம். யார் அந்த கிரவுடுனா இந்த ரெவலேஷன் உள்ளதான ஒரு கிரவுட். ம். இந்த மாதிரி ரெவலேஷன்ஸ் அவங்கவங்க இதுல காடு கிட்ட இருந்து இல்ல. அவங்க ஜோசியக்காரரு, குறி சொல்றவங்க இப்படி ஒரு டீம் இருக்கு. ம். இந்த டீமை வந்து நேபுகாத்நேச்சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாரையும் தூக்குடான்றாரு. ம். இவங்க எல்லாரையும் க்ளோஸ் பண்ணு. சொல்லாட்டி இவங்களுக்கு டைம் கொடு. இதுக்குள்ள சொல்லாட்டி எல்லாரையும் தூக்கிடுங்கிறார். இப்போ பிரச்சனை டோட்டல் கிரவுடுக்கு இல்ல. அந்த பர்டிகுலர் அந்த பர்டிகுலர் கிரவுட். அந்த பர்டிகுலர் கிரவுடை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இப்போ யாருக்கிட்ட இருக்குன்னா டேனியல். டேனியல்கிட்ட இருக்கு. டேனியல் போய் அவகாசம் கேட்பார். நாங்கள் போய் ஜெபம் பண்ணுறோம், சொல்கிறோம், டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணுவார். இப்போ இவர் ஜெபம் பண்ணி அந்த விளக்கத்தை கொடுத்த உடனே காப்பாற்றப்படுவது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த கிரவுட். அப்போ காட் இங்கே சொல்லக்கூட மென்ஷன் பண்ணது தானியேலை மற்றும் தப்புவிப்பேன் அப்படின்னா இவரை சுற்றி இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் கிரவுடோடையதான பாதுகாப்பு, மீட்பு எல்லாமே டேனியல் கிட்ட தான் இருக்குது. அது என்ன ஸ்பிரிச்சுவலுங்கிறது அப்புறம் ரெண்டாவது அங்கே. ஆனால் அவர் அவங்களுக்கு தான் தலைவராக இருக்கிறார் ம். அங்கே. அதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். யோபு என்பவர் தன் குடும்பத்துக்காக ம். ஒரு தகப்பனாக இருந்து ஒரு குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய மொத்தத்தையும் நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். ஆமா. இந்த எபிசோட் யாருன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்க வேண்டியது உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி, உங்கள் சர்ச், ம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களை சுற்றி இருக்கிற ஊழியம், இதை பார்க்கணும். இப்போ ம். இன்னைக்கு நம்ம யாருக்குமே இந்த செகண்ட் தாட்டே கிடையாது. நம்ம பார்த்தோம்ல, இப்போ நம்ம போன இதில் பெற்றோர் பிள்ளைகளை பாதுகாக்காதது, அதை ஸ்பிரிச்சுவலி பாதுகாக்காததை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ அதை கூட கரெக்டாக செய்கிறவங்க இருக்காங்க. இவங்களுக்கு இல்லாத ஒரு சுபாவம் காடோடைய மைண்டு ம். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அடுத்து உள்ளது காஸ்பல், சபை காரியங்கள், இதில் அவங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு ஹெவன்லி விஷயம் இல்ல. ஹெவன்லி விஷயம். இன்னைக்கு இவங்க போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச் போகிறதுங்கிறது நமக்கு என்னன்னா ஒரு சடங்காச்சாரமாய் ட்ரெடிஷன். வாரம் கண்டிப்பாக போகணும். உங்களுக்கு தெரியுமா, மிஸ் பண்ணாமல் வாரம் 50 வருஷம் 30 வருஷம் போனவங்களாம் இருக்காங்க. ம். ஆனால் அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு கேளுங்க, ம். இருக்காது. ஏன், என்ன ரீசன் அப்படின்னா அவங்க சர்ச்சுக்கு போகிறத எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு மத கடமை. ம். வாரம் போகணும், வரணும். அப்படி போயிட்டு வந்த உடனே பெரியவங்க கேட்பாங்க, ஊரில் இருந்தால் கூட இப்போ நீங்கள் வெளிநாட்டில் படிக்க போயிட்டீங்கன்னா சண்டே ஆனால் அவங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்பா இன்னைக்கு சர்ச் போனியா ம். அப்படிம்பாங்க. போயிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். இதோட நம்மளுடைய அந்த கான்வர்சேஷன் அதோட முடிஞ்சிருச்சு. ம். ஆனால் முன்னாடி அப்படி இருக்காது. நான் சொல்கிறது போன ஜென்ரேஷன் வரைக்கும் என்ன இருக்குன்னா, என்ன இன்னைக்கு பிரசங்கம்னு ஒரு ம். கேள்வி ஒன்று கேட்பாங்க. ம். ஒரு சில வீடுகளில் டைரி கொடுப்பாங்க பிள்ளைகிட்ட, எழுதி நோட் பண்ணி கொண்டா. எழுதி நோட் பண்ணி கொண்டு வான்னு. அதை பார்க்குற பெற்றோர் இருந்தாங்க உட்காந்து. ம். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அதெல்லாம் வேற. ஆனால் வந்த உடனே என்ன எழுதுனாங்கன்னு பார்த்த ம். பெற்றோர் இருக்காங்க, எழுதுனியான்னு கேட்டவங்க இருக்காங்க. அந்த ப்ராக்டிஸ் பண்ண மேஜர் ஜென்ரேஷன், அதில் கடந்து வந்த மேஜர் ஜென்ரேஷனை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சனாக ம். ஊழியக்காரங்களாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாது. 4 பேரும் நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல அலங்காரம். அவங்க போகும்போதே நல்ல குடும்பங்க, நல்ல ஃபோனும் இருக்கு. நல்ல ஃபோனும் இருக்கு, ம். நல்ல குடும்பங்க, கௌரவமான குடும்பம். சர்ச்சில் ம். நல்ல மரியாதை. அவரை அவங்க சொல்லும் போதே என்ன சொல்லி இப்போ கூப்பிட்றாங்க, அவர் வேலை என்னவோ அதுதான் அவருடையது. அவர் ஆடிட்டர் வர்றாரு, ம். இன்ஜினியர் வர்றாரு, டாக்டர் ஃபேமிலி, இவ்வளோ தானே சொல்கிறீங்க. நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. இன்னைக்கு அது இங்கே போயிடுச்சு. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள நாம் ஒரு நல்ல அடிக்கடி எங்கள் அம்மா ஒரு பாட்டு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து முந்தியெல்லாம் மணி பிளான்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் ம். பார்த்துருப்பீங்களான்னு ம். தெரியல. குரோட்டன்ஸ்ன்னு ஆமா, சொல்லுவாங்க. குரோட்டன்ஸ் சின்னதா இருக்கும். சின்னதாக இருக்கும், ஒரு தொட்டிக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் அது படரும். ஆமா, அது அப்படியே பார்க்கறதுக்கும் ஒரு வீட்ல அழகா இருக்கும். அழகாக இருக்கும். அது வீட்டுக்குள்ளெல்லாம் அது ஒரிஜினல், டூப்ளிகேட்லாம் கிடையாது. இப்போ இருக்க பிளாஸ்டிக் இலெல்லாம் கிடையாது. அது அப்படியே இருக்கும். ம். எங்கள் அம்மா ஒரு சிலரை பார்த்து சொல்லுவாங்க, அவன் குரோட்டன்ஸ்டா அப்படிம்பாங்க. ம். என்னம்மா சொல்கிறீங்க? அவன் அழகாக தானே இருக்கும் வீட்டுக்கு, அவனால் ஒரு பிரயோஜனம் இருக்காதும்பாங்க. ம். அந்த குரோட்டன்ஸால் பார்த்தீங்கன்னா பூ பூக்காது, காய் காய்க்காது, வாசனை கொடுக்காது, ஃப்ரூட்லாம் கிடைக்காது. எதுவுமே இருக்காது, ஸ்மெல் கூட இருக்காது. அது ஒரு ஆர்னமெண்ட். அது ஒரு அப்படி இருக்கும். ம். அதே மாதிரி குரோட்டன்ஸ் இன்னைக்கு சர்ச்சில் இருக்கு. ஓ. சர்ச்சுக்கு வருவாங்க, அழகாக இருப்பாங்க, உட்காந்து 4 பேர் கணவன் மனைவி பிள்ளைகள் உட்காருவாங்க, பிரைஸ் தி லார்ட் அப்படிவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா லுக்கா இருக்கும். லுக்கெல்லாம் கோட்டு சூட்டெல்லாம் நீட்டாக இருக்கும். பட் குரோட்டன்ஸ் சர்ச்சுக்கோ ஆண்டவருக்கோ இவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. ம். உடனே சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை, தசமாங்காணிக்கெல்லாம் கரெக்டாக கொடுக்குறேன்பாங்க. அது கர்த்தர் கொடுத்ததுல திருப்பி கொடுக்குறீங்க. நீங்கள் கர்த்தருக்கு என்ன கொடுத்தீர்கள்? ம். உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியோட மைண்ட் செட். எவனோ ஒருத்தன் சாக போகிறான், டேனியல் கவலைப்பட்டான். ம். ஒரு ஸ்பிரிச்சுவல் பாதிப்பு வருது,
ஒரு குரூப் வருது, அவன் என்ன சாராதவன், அவங்க வேற யாரோ, அதை கூட அவன் நினைக்கல, அவன் பாபிலோனுடைய ஜோசியர்கள், அதை கூட நினைக்கல. அத்தனை பேருக்காகவும் அவனுக்கு என்ன இருந்துச்சு, மைண்ட் ஒரு பாரம் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அந்த காஸ்பல் மைண்டோ, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பிரதர், நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் இருந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மிஷன் மைண்டுன்றது நார்மலாகவே இருந்தது, இன்பில்ட்டா இருந்துச்சு மிஷன் மைண்ட். இன்னைக்கும் நீங்க போய் பாருங்க, பெரும்பான்மையான சபைகள் மிஷன் ஹெல்ப் பண்ணுவாங்க, மிஷனுக்கு அவங்க எடுத்து வைப்பாங்க வர்றதுல தங்களுக்கு வரது. அதுவும் தாண்டி இன்னைக்கு அவங்க தியாகம் பண்ணதுனால தான் இன்னைக்கு ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னைக்கு நம்ம எல்லாம் மறந்துட்டோம். வேர்ல்டு வைடு வந்து எவ்வளோ மிஷனரிஸ் வந்து தியாகம் பண்ணி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, இன்னும் பார்த்த சம உரிமைன்னா ஒரு பெண்ணும் ஆணும் ஒன்னா படிக்கலான்னு சொன்னதும் இவங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க பாருங்க. அதாவது உலகம் வந்து மிஷன்ஸோட ஹிஸ்டரியை மாற்ற விரும்புது. மிஷன்ஸால ஒன்றும் நடக்கல, மிஷனரிஸால ஒன்றும் நடக்கல அப்படின்னு உலகம் சொல்ல விரும்புது. ஏன்னா அவங்க அதை மறக்க விரும்புறாங்க. நாம எப்படி மறக்கிறது? நாம மறக்க முடியாது. எஜுகேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அவங்க தானே கொடுத்தாங்க. நம்ம உட்காந்து பேசுறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஷன் காரணமா இருந்திருக்கு, யாரோ ஒரு சாக்ரிஃபைஸ். இல்லைன்னா உங்களை என்ன ஊருக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டாங்களே. அப்ப இந்த மைண்ட் இன்னைக்கு இருக்கா? இதுதான் கேள்வி. ஒண்ணுமில்லாத காலத்தில் நம்முடைய பெற்றோர் அன்னைக்கு தாத்தா பாட்டி எல்லாம் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்பாங்க? 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா வாங்கியிருப்பாங்க. அதுல அரிசி கிரிசி எல்லாம் போக அதுல 1 ரூபா மிஷனுக்கு அனுப்புவாங்க, தசமா காணிக்க போக சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு அந்த மிஷன் மைண்டோ அல்லது ஊழியத்தினுடைய பாரமோ இவங்களுக்கு எதுவுமே இல்லை. நோவா எடுத்துக்கோங்க, வசனம் தெளிவா சொல்லுது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான், 11:7 எபிரேயர். ஆனால் பேதுருவின் புஸ்தகம் சொல்லுது, 2 பேதுருவின் புஸ்தகத்துல வசனம் தெளிவா சொல்லுது, பூர்வ காலத்தையும் தப்ப விடாதபடிக்கு நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கான், எல்லாரும் காப்பாற்றணும், ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ். அப்போ அவனுக்கு ஒரு பேர்டன் இருக்குல்ல, இந்த மக்கள் மேல ஒரு பேர்டன் இருக்குல்ல, எப்படியாவது இவங்களை கொண்டு வரணும். ஒரு 100 இயர்ஸ் பிரசங்கம் பண்ணிருப்பார்ல, 100 இயர்ஸ். 500வது வருஷம் சேம்காம் யாபேத் என்பவர்களை பெற்றான். கர்த்தர் நோவாவோடு கூட பேச ஆரம்பிக்கிறாரு. 600ஆம் வருஷம் 1ஆம் மாசம் இந்த மாதிரி 2ஆம் மாசம் 17ஆம் தேதி என்ன வருதுன்னா ஜலப்பிரளயம் வருது. ஆனால் இந்த 100 வருஷம் அவனுக்கு ஒரு பேர்டன் இருந்துச்சு இல்ல. காட் வந்து அவங்ககிட்ட போய் பிரசங்கம் பண்ணுன்னு ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை, அவரா எடுத்து பண்றாரு. அதுதான் செகண்ட் பாயிண்ட். நோவா என்கிற ஒரு மனுஷன் இருந்தாலும் அடுத்து நம்ம பாயிண்ட்ல பார்க்க போறோம். அப்போ அந்த 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 உலகத்துக்கு ஒன்று சொல்லணுங்கிற தாட் அவனுக்கு இருந்துச்சு இல்ல, ஒரு பாரம். இன்னைக்கு அந்த மிஷன் மைண்ட் எங்க, ஸ்பிரிச்சுவல் மைண்ட் எங்க, இன்னும் சொல்ல போனா அந்த ஊழிய மைண்ட் எங்க? இன்னைக்கு குடும்பத்தை தாண்டின ஒரு பாரம். ரெண்டாவது அதுதான் இருக்கணும். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளேயே மொத்தம் முடிஞ்சிருச்சு. எனக்கு நாங்க பண்ணதை சொல்றேன், சண்டே எங்களுக்கு வேலையெல்லாம் 2 மணி வரைக்கும் வேலை இருக்கும், எங்களுக்கு சண்டே வேலை 2 மணி வரைக்கும் இருக்கும். பட் எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு, நீ காலைல சர்ச் போகணுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போட்டு வந்து அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு 2:30 மணிக்கு தான் முடியும். முந்தியெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியில் ஏற்றுக்கொண்ட புதுசில் என்ன பண்ணுவோன்னா, வந்துட்டு வேலையை 2 மணிக்கு முடியும், குளிச்சுட்டுலாம் ரெடி ஆகிட்டு 3 மணிக்கு கிரிக்கெட் விளையாட கிரவுண்டுக்கு போயிடுவோம். 6 மணி வரைக்கும் விளையாடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த 2:30 மணிக்கு வந்து குளிச்சுட்டு 3:30 மணிக்கு ஓப்பனர் மினிஸ்ட்ரிக்கு போவோம், போய் தெரு பிரசங்கத்துக்கு போவோம். 6:30 மணிக்கு முடியும். 6:30 மணிக்கு முடிஞ்ச உடனே சர்ச்சுக்கு வரும் ஈவினிங் ஆராதனைக்கு. 8:30-9 மணிக்கு முடியும். சண்டே ஹோல் டே பார்த்தீங்கன்னா ஃபார் காட்ஸ் டேவாக இருக்கும். இன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு போறதே ஒரு கடமையா, டியூட்டியா, கஷ்டமா. காலையில் பிள்ளைகளை என்னைக்காவது பிள்ளைங்க இன்ட்ரெஸ்டோட சர்ச்சுக்கு எஞ்சி போய் பார்த்துருக்கீங்களா? எல்லா பிள்ளைகளையும் சொல்லலை, மேஜர் பெரும்பான்மையான பிள்ளைகள் இன்ட்ரெஸ்டாக போய் பார்த்துருக்கீங்களா? எழுப்பும் போதே ஐயோ சண்டே ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட்டு, அன்னைக்கு கூட இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே. நீ 6 நாள் உயிரோட வாழ்றதுக்கு காரணமே அந்த ஒரு நாள் தான். நம்மள 6 நாள் பிளஸ்ஸிங்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. நீங்கள் சில நேரத்தில் பாருங்கள், டாக்டர்ஸ் வந்து இப்போ இதில் சொல்லியிருக்காங்க, இது ஒன்று படித்தேன், அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, எல்லாரையுமே ஒரு நாளைக்கு 1/2 அன் ஹவர் நல்ல ஒரு கார்டன் மாதிரி ஏரியாவில் வாக் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ரெஷ் ஏர் இருக்கக்கூடிய, எதுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா, ஃப்ரெஷ் ஏருக்காக சொல்லலை, ஃப்ரீ மைண்டுக்காக. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீ மைண்டோட இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, உங்கள் ஆயில எது கூட்டும்னு சொல்கிறாங்க. சரியா? நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் 6 நாளும் ஒரு விதமான ஒரு ரேஸ்ல இருக்கும், ஜங்கா இருக்கு அடி. உங்க பிரெயின் பார்த்தீங்கன்னா எழுந்திரிக்கும் போதுலேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அப்படியே சிலர்லாம் தூங்கும் போது கூட பிரெயின் தூங்க மாட்டேங்குது. அவர் பெரிய பணக்காரருடைய பயோகிராஃபி பற்றி கேட்டேன், அவரை பற்றி சொல்லும் போது அவர் 3 மணிக்கு கூட தூங்க மாட்டாராம், எழுந்திரிச்சு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பாராம். ஸோ பிரெயின் கூட தூங்க மாட்டேங்குது. எழுந்திரிக்கும் போதே நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், நம்மளே உட்காந்து ஷெட்யூல் போடுறோம்.
எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கிறது அந்த ஒரு நாள் மட்டும். ம். ஒரு மிகப்பெரிய உலக கோடீஸ்வரர் பணக்காரர். அவர் வந்து கப்பலுக்கெல்லாம் பல கப்பல் ஓனர். இது வந்து உண்மை. ம். அவர் என்ன பண்றாரு, 60, 65 வயசுக்கு மேல ஒரு நாள் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு சொந்த தீவுக்கு போறாரு. ம். போகும்போது கப்பல்ல போறாரு. அவருடைய ஓன் ம். அந்த யாட்ச் சொல்லுவாங்க. ம். அதுல போறாரு. அவருடைய தீவுக்கு பக்கத்துல ஒருத்தன் ஒரு போட்ல ஒத்த போட். ம். அதுல ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் போட்டு மீன் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இவருக்கு அவரை பார்த்தோன்னே பயங்கர கோபம் வருது. ம். ம். பயங்கர கோபம் வந்து, வாலிப வயசுல சம்பாதிக்க வேண்டிய வயசுல உட்காந்து நீ மீன் பிடிச்சிட்டு இருக்க, அவனை வர சொல்றான் அப்படின்னு போய் ஆள் அனுப்புறாரு. அவன் வரான். அந்த உடனே அவன் கண்டுபிடிச்சிட்டான் இவர் தான்ட்டு. ஐயா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தோம். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வயசுல நீ ம். உழைக்க வேண்டிய வயசு, ம். இந்த வயசுல உட்காந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிற, எப்படி நீ நல்லா இருப்ப அப்படின்னு. ம். ஐயா இப்போ நீங்க என்ன பண்ண வந்தீங்க அப்படின்னு கேட்டாலாம். நீங்க எங்க இங்கே வந்தீங்க? நான் இந்த தீவுல ஓய்வு எடுக்க வந்தேன். எத்தனை வருஷம் கழிச்சு? ம். 65 வருஷம் கழிச்சு. உங்களுக்கு 65 வருஷம் கழிச்சு ஓய்வு தேவைப்படுதுல்ல, ம். எனக்கு வாரம் தேவைப்படுது. இந்த சந்தோஷத்தை நான் 6 நாள் இருக்க டென்ஷனை இந்த ஒரு நாள்ல குறைச்சிருவேன். ம். சார் நீங்க 65 வயசுக்கு அப்புறம் தேட போற நிம்மதியை நான் இப்ப அடைஞ்சிட்டேன். ரொம்ப தெளிவா இருக்கு. ஆக்சுவலா அவர் பயோகிராஃபில அவர் எழுதுறாரு, ம். எனக்கு அன்னைக்கு தான் ஐ ஓப்பன் ஆச்சு. இவ்வளோ ஓடணுமே, இவ்வளோ கப்பல் இருக்கு, ஒரு ரெஸ்ட்டுங்கிறத 65 வயசுக்கு மேல யோசிச்சோமே, ம்ஹ்ம். அவன் அன்னைக்கே யோசிச்சிருக்கானே, எவ்வளோ ம். ஒரு தாட் இருக்கு. இன்னைக்கு ஒரு பயங்கரமான டிராஃபிக் ஜாம்ல இருக்கும் நம்ம எல்லாரும். மைண்ட்ல சொல்றேன். ஜாமா இருக்கு. 8 வேலை யோசிக்கிறோம், 6 தான் செய்றோம், 2 மறந்துடுறோம். ம். நீங்க ஃபோனே எடுங்களேன். ஆமா. ஒரு விஷயத்துக்கு உள்ள போவீங்க, யாருக்காவது மெசேஜ் அனுப்பலான்னு. வந்த மெசேஜை படிச்சுட்டு அதுல இருந்து போய் எதுக்கு ஃபோனுக்குள்ள போனீங்கன்னா அதே மறந்துடுறீங்க நீங்க. அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனால ஒரு இது இருக்கீங்க. காலகட்டத்தில் இருக்கும். அந்த ஒரு நாள் இருக்குல்ல, ம். தேவ சமூகத்துல போய் உட்கார்றது, அது உங்களை அப்படியே ரெஃப்ரெஷ் ஆக்கிடும். ம். ஆக்கி உங்களை இன்னைக்கு டோட்டலா உங்களை கொண்டு போயிட்டு ஒரு டப்பாக்குள்ள அடைச்சிருச்சு. ம். உங்களுக்கு மிஷன் மைண்ட் போயிருச்சு. ஊழியனா என்னது, எவன் சத்தாலும் கவலை கிடையாது. ஆண்டவரை பத்தி சொல்லனாலும் கவலை கிடையாது. ஜனங்க தெரியாம நரகத்துக்கு போனாலும் கவலை. எவன் நரகத்துக்கு போனா எனக்கு என்ன? ம். நான் நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கணும். அதே மாதிரி மிஷனரிகள் நினைச்சிருந்தாங்கன்னா, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்து நான் இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளவு பிளெஸிங்ஃபுல்லா உட்கார்ந்திருக்கிறதுக்கு அவங்களோட சாக்ரிஃபைஸ் மிக முக்கியமான காரணம் இல்ல. ஏன் ஜீகன் பாலேருந்து எடுங்களேன். தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பைபிளை பண்ணி எழுதி எப்படி இன்னைக்கு இந்த பைபிள் நமக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய பிளெஸிங்கா இருக்குன்றோம். ம். அந்த ஒரு மனுஷனுடைய தான டிராவல். ஆனால் இன்னைக்கு யூத்துக்கு அது எங்கே இருக்குன்னு கூட தெரியல. இவங்க போகிறதே இல்லையே. சர்ச்சுங்கிறதே அப்பா அம்மா இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் அப்பா அம்மா விட்டு போயாச்சுன்னா, அடுத்த ஜென்ரேஷன் அப்பா அம்மா இன்னைக்கு யூத் இருக்குல்ல, ம். இவன் எவனும் தான் பிள்ளைய சர்ச்சுக்கு போன்னு சொல்ல மாட்டான். ம். நான் 2004, 5 யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்கு. நான் மண்டே வந்து யூஸ்வலா என் கடைக்கு வர யங்ஸ்டர்ஸும் ஒரு கேள்வி கேட்பேன். இப்போ டிட் யூ வென்ட் டு சர்ச் அப்படின்னு கேட்பேன். அப்போ நான் ஒர்க் பண்ண இடத்துல அந்த ஒரு பையன் சொன்னான், ஒய் அப்படின்னு கேட்டான். ம். ஏன் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா, ம். ஏய் சண்டேல சர்ச் போக மாட்டியா அப்படின்னா, எனக்கு ஒன்றும் 60 வயசுல ஒன்றும் ஆகலை. ஓ எங்க தாத்தா பாட்டி கிராண்ட்மா தான் போவாங்க, நான்லாம் போல. அவனுக்கு சர்ச்சுக்கு வாலிப பிராயத்தில் போகணுங்கிற தாட்டே தூக்கிருச்சு. அவர் ஜென்ரேஷன்ல இருந்து காணாம போயிடுச்சு. அவனை பொறுத்த வரைக்கும் வயசானவங்க சர்ச்சுக்கு போற இடம். ம். அதே நிலைமை இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கு. ம். இதே நிலைமை வருது. இன்னைக்கு உள்ள யூத்ஸும் பாருங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும்தான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கான். ம். நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியும் நீங்க வந்துட்டு சத்தியத்தையும் பேசுங்க, சபைக்கு அவன் வரமாட்டான். ம். இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, அப்படின்னா நம்ம அவனுக்கு என்டர்டைன்மெண்ட் தானே கொடுக்கணும்பீங்க. ம். இல்லை சாக்லேட் கொடுத்தா தான் வரும், மருந்து கொடுத்தா வராது. அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்போ மருந்து கொடுக்காதீங்க, சாக்லேட்டை கொடுங்கம்பீங்களா? ஸ்கூலுக்கு பிடி பீரியட் வச்சா எல்லாரும் வந்துருவான், ம். சயின்ஸ் பீரியட் வச்சா வரமாட்டான், அதனால சயின்ஸ் பீரியட் வைக்க வேணாம்பீங்களா? ம். இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு சர்ச்சு? என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருந்தாதான் அவங்கள வந்து யூத் அப்படிதான் கவர் பண்ணணும். இவங்க எல்லாருமே ராங் சீட் போட்டுட்டு இருக்காங்க. ஜிஎம்ஓ சீட், ஜெனடிக்கலி மாடிஃபைட் சீட். அது 2 ஜென்ரேஷன் கழிச்சு முளைக்காது. ம். இந்த ஜென்ரேஷனுக்கு இவங்க சொல்லிட்டாங்களா என்டர்டைன்மெண்ட் இருந்தால் தான் வருவான்ட்டு, அப்போ இவங்க அதை பழக்கமும் படுத்திட்டாங்களா? அடுத்த ஜென்ரேஷனில் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் இருக்கும், ஸ்பிரிச்சுவாலிட்டியே இருக்காது. ம். சர்ச்சுக்குள்ள அத்தனை பேரும் ஆடுவான், பாடுவான், குதிப்பான், ஓடுவான், விசில் அடிப்பான், நல்லா சாப்பிடுவான். சர்ச்சுக்குள்ள வந்து ஐக்கியம் இருக்கு, எல்லாம் இருக்கும், வசனம் மட்டும் இருக்காது. நீங்க நல்ல சர்ச் எடுத்து பாருங்க, எதை குறைச்சிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. சர்ச்சில் எந்த அவர்ஸை குறைச்சிருக்காங்க? ம். ஓஷிப் ஹவர்ஸ் குறையில, என்டர்டைன்மெண்ட் ஹவர்ஸ் குறையில, வேர்ட் ஆஃப் காட் டைம் குறைஞ்சிருச்சு. 1.5 மணி நேரம் இருந்துச்சு, 2 மணி நேரம் இருந்துச்சு, 1 ஹவர் ஆச்சு, 40 மினிட்ஸ் ஆச்சு, 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ரெண்டாவது எந்த சபையும் குறை சொல்ல, சில சபைகள் இன்னைக்கும் கரெக்டாக பண்ணுது.
ஆனா நான் சர்ச்சை பத்தியே பேசல. ஆமாமா. ஐ எம் டாக்கிங் அபௌட் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஐ எம் நாட் டாக்கிங் அபௌட் எனி பர்ட்டிகுலர் டினாமினேஷன் ஆர் எனி சர்ச். கரெக்ட். ஐ எம் டாக்கிங் அபௌட் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி. இல்ல, நேயர்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். நேயர்கள் இல்ல, இத பார்க்குற கிறிஸ்டியன்ஸ் புரிஞ்சுக்கணும். ம்ஹ்ம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இவங்க வந்து சர்ச்சில் வந்து வேர்ட் ஆஃப் காடுக்கு டைம் கொடுக்கறது கிடையாது. அவனுடைய தியானிக்கிறது. என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய டைம் இருக்கு. இப்ப யூத் மீட் அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்க என்ன வச்சிருக்கீங்க? ம். அவனுக்கு மிஷன் மைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ம். இன்னைக்கு நான் யாரையுமே உயர்த்தி யாரையுமே குறைச்சி பேசணும்னு அவசியம் இல்லை. எனக்கு கிடைச்சதை நான் சொல்றேன். எமில் ஜெபசிங் அண்ணன் பாட்டு மாதிரி இன்னைக்கு ஒரு பாட்டு இருக்கா? ம். இன்னைக்கு ஒரே ஒரு பாட்டு. அவங்க எழுதுன மாதிரி மிஷன் மைண்டோட ஒரு பாட்டு, ஒரே ஒரு சாங் இருக்கா இன்னைக்கு? இன்னைக்கு என்னை பத்தி இருக்கு பாட்டு, நான் பட்ட கஷ்டத்தை பத்தி பாட்டு இருக்கு, கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வச்சார்னு பாட்டு இருக்கு, என்னை எப்படி ஜனங்க எல்லாம் போட்டு சப்ரஸ் பண்ணாங்க, நான் எப்படி மீறி வந்தேன்னு பாட்டு இருக்கு, என்னை கர்த்தர் எப்படி ஆசீர்வச்சார்னு பாட்டு இருக்கு, நான் என்னதுன்னே இருக்கேன், அவனை மிஷனுக்குள்ள நடத்துற பாட்டு இருக்கா? ம். அந்த காலத்துல கீர்த்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா டெப்த்தா எழுதியிருக்காங்க. சாரல் நவரோஜி பாட்டுகள்லாம். சாராவண ஜமுனா பாட்டு ஒன்று மிஷன்ல இருக்கும், இல்ல ஹோலினஸ் பத்தி இருக்கும், ம். கண்டிப்பா வருகையை பத்தி இருக்கும். ம். அழகா கொண்டிருப்பாங்க. 5 ஸ்டான்ஸா 6 ஸ்டான்ஸா இருக்கும். ஆனா அதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா உங்களுடைய பரிசுத்தத்துக்கு இருக்கும், விசுவாசத்துக்கு இருக்கும். உங்க உங்க நீங்க அதை பாடினீங்கனாலே உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை டெவலப் பண்றதுக்கு அது ஏதாவது ஒன்று இருக்கும். ம். இப்போ சுய பரிதாபம், சுய பச்சாதாபம், நான் என்ன இப்படி பண்ணாங்க, எல்லாரும் ஒழிச்சாங்க, இப்படி பண்ணாங்க, நான் மேல வந்தேன், நான் ஒரு கஷ்டப்பட்டேன், நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், அது சாட்சி, ம். வேணான்னு சொல்லல. ம். இதை கேட்டுட்டு அவன் ஆண்டவரை ஏத்துப்பான். ஆனா இன்னொரு ஜெனரேஷனுக்கு என்ன கொடுக்க போறீங்க? அவனுக்கு அந்த மிஷன் மைண்ட் எப்படி வரும்? ம். இன்னைக்கு 2வது டேனியல் மைண்ட் யாருக்குமே கிடையாது. இன்னைக்கு ம். எல்லாருக்கும் ஒரு மைண்ட் இருக்கு, நான் நல்லா இருக்கணும். இது வந்து ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்க்குமே அப்படி ஆயிடுச்சு. ம். நான் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் என் ஜெனரேஷன் நல்லா இருக்கணும். ஆனா தானியேல் தொடர்ச்சியா நீங்க சொல்ற மாரி ஒவ்வொரு அதிகாரத்திலுமே அவரோட ஸ்பிரிச்சுவல் தன்மை வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. டேனியல்ல 12 அதிகாரம் இருக்கு. ஆமா. எந்த இடத்துல டேனியல் அவருக்காக ஜெபம் பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்க. ஆமா. ஒண்ணு அவருக்காக ஜெபம் பண்ணியிருக்கான்னு பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல ம். ராஜாவுடைய தீட்டு பண்ணக்கூடாது. ஆமா. 2ஆம் அதிகாரத்துல அந்த சாஸ்திரிகளை கொல்லக்கூடாது. ம். 3ஆம் அதிகாரத்துல சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ. ம். 4ஆம் அதிகாரத்துல ராஜாவுக்காக, ராஜா இது உன் மேல பழிக்க வேண்டாம், வேற ம். யார் மேல பழிக்கட்டும், அவருக்காக. 5ஆம் அதிகாரத்துல பெல்ஷாசர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தை பெல்ஷாசர் கொடுக்குறாரு. ம். இவர் சொல்றாரு, உன்னுடைய ஆசீர்வாதம் உங்ககிட்டயே இருக்கட்டும்ட்டாரு, எனக்கு வேணான்றாரு. தேவையில்லைன்ட்டார், எனக்கு வேணாம் அப்படின்ட்டார். 6ஆம் அதிகாரத்துல தூக்கி நீ சிங்ககபில போட்டாலும் நான் பண்ற பிரேயரை நிறுத்த மாட்டேன். இந்த மாதிரி ஸ்டாண்டு. என்ன மாதிரி ஸ்டாண்ட்? நீ இன்னைக்கு நம்மளா தான் என்ன பண்ணுவோம், சரிங்க யாருக்கு தெரியாம வேணா ஜெபம் பண்ணிக்கிறேன் பாத்ரூம்ல. அதுவும் ஓப்பனா ப்ரே ஓ பண்றாரு. இவர் பண்ற ஜெபம் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல செத்தா சாவறேன் இன்னைக்கு அப்படின்றாரு. இன்னைக்கு இருக்கிற டேனியலுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்போம் நம்மள? ம். எங்க சட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கதவை சாத்திட்டு அட்ஜஸ்ட் யாருக்கு பண்ணி தெரியாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. அவங்க என்ன உங்களை ராஜாவை நோக்கி ப்ரேயர் பண்ண வேணாம்னு சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணணும், ஆண்டவர் நோக்கி பண்ணக்கூடாது சொன்னாங்க. நீங்க ஏங்க தெரிஞ்சு பண்றீங்க? ம். பெட்ல நல்லா முடிச்சு பெட்ஷீட் போட்டுட்டு யாருக்கு தெரியாம சவுண்ட் இல்லாம பண்ணுங்களேன். ம். குளிக்கும் போது பாத்ரூம்ல பண்ணுங்க, யாருங்க கேட்க போறாங்க? கேட்கறதுக்கு நியாயமா தான் நீங்க தான் தோணுது. கொஞ்சம் ஞானமா நடந்துக்கணும். அடுத்த கேள்வி, ஞானமா நடந்துக்கணும். ஸோ இன்னைக்கு இருக்கிறதான ஒரு ஒரு கூட்டத்தினுடையதானது நம்ம அடுத்து கொண்டு போக வேண்டிய மிக முக்கியமான மெசேஜ், ம். திங்க் அபவுட் யுவர் மினிஸ்ட்ரி, ஸ்பிரிச்சுவல் சைடு. ஸ்பிரிச்சுவல் சைட். அதை பாருங்க. இன்னைக்கு நீங்க இதை செய்யாம போயிட்டீங்கன்னா 2000 வருஷமா கடத்தி கொண்டு வரப்பட்டதான கிறிஸ்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இல்லாம போயிடுவார். ம். நம்ம போகும்போது அதான் ஒரு அழகான காரியம் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. பவுல் அன்னைக்குள்ள ஜனங்களுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ணாரு. ம். பிரசங்கம் பண்ணி போய் அப்படி பட்டணங்கள் தோறும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றாரு. சரி. எவ்வளவு எழுதுறாரு பைபிள்லயே நோட். அதுதான் சொல்ல வரேன். இப்போ அது வந்து அன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு முடிஞ்சிருச்சு. ஆமா. ஆனா அவர் ஜெயிலுக்குள்ள இருந்து எழுதினார் பாருங்க, என்ன மாதிரி லெட்டர்ஸ் ஃப்ரம் வார்த்தைகள் பிரிசன். அதுதான் இன்னை வரைக்கும் நமக்கு வந்துட்டு. நிக்குது. அப்போ அவர் பண்ண மினிஸ்ட்ரி 2 வகை. ஒன்னு அன்னைக்கு உள்ளவங்களுக்கு, ம். 2 சூப்பர். இன்னைக்கு உள்ளவங்களுக்கு. 2 பார்ட் இருக்கு. 2 பார்ட் இருக்கு. இதை நம்ம அத்தனை பேருமே செஞ்சுட்டு தான் போகணும். ம். அத்தனை பேர். நீங்க புக் எழுதணும்னு இல்லை, ம். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு. நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு ஊழியக்காரனை உருவாக்கிட்டு போயிட்டீங்கன்னா, ம். அப்போ அவன் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு ஊழியக்காரனை உருவாக்கினானா ஆமா. அது அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும்ல. ம். அவ்வளோதான் விஷயமே. ம். அந்த நம்ம செய்கிறோமா, அதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா நம்முடையதான அடுத்த தானியேல் ஜெபத்துக்கான அந்த தானியேலை பற்றி ஆண்டவர் சொன்னதுக்கான காரியம் ஃபுல்ஃபில் ஆகும். ஃபுல் ஃபில் ஆயிடும். இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம எடுக்கும்போது 2 கேரக்டர்னு யோசிச்சோம். பட் ஒண்ணு தான் நம்ம
பண்ண முடியுது. டேனியல பத்தி. ஆமா. நம்ப நோவா பத்தி பேசணும்னா, அது அடுத்த பதிவுல வரணும். நீங்க டேனியல பத்தி டீட்டெயில்டா நம்ம பண்ணியிருக்கோம். இன்ஃபாக்ட் நம்ப டேனியல் அண்ட் ரெவலேஷன பத்தி நெறைய பேசியிருக்கோம். பட் எவ்வளோ தூரம் அதுல இல்லாத விஷயங்கள் நெறைய இருக்கு. அது ஒண்ணு. எவ்வளோ தூரம் நம்ம பேசினாலுமே, புதுசா ட்ரெஷர்ஸ் அவ்வளோ விஷயங்கள் டேனியல் அந்த ஜெபத்துல, அந்த சாப்டர்ஸ்ல அழகா அமைச்சு குடுத்துருக்காரு. ரொம்ப அதாவது படிக்க படிக்க எப்படி அவங்க தியாகம் பண்ணாங்கன்னு தாண்டி, நம்ப எப்படி இருக்கணுன்றத எஸ்டாப்ளிஷ் ஆயினே இருக்கு. அடுத்த பதிவுல நம்ம வந்து உலகத்தையே திருப்புன சாப்டர் வந்து கடைசி அது. கடைசியா அவரோட ஜெபம், அவரோட தன்மை என்ன? அவரு எப்படி பார்த்தாரு? அவரு எப்படி சூழ்நிலைய இவ்ளோ வித்தியாசமா இருந்தாலும், 100 வருஷமா எல்லாரும் காப்பாத்தணும்னு சொல்லி ஒரு விஷயம் பண்றாரு. அத நம்ம படிச்சிடுறோம். நம்ம ரொம்ப ஈஸியா லைட்டா பார்க்குறோம். ஆனா எப்படி அது ஆக்சுவலா நடந்தது? என்ன நம்ம கத்துக்கலாம் இன்னைக்கு? இன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்ம எப்படி ஸ்பிரிச்சுவலா அதுலருந்து டேக் அவேஸ் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.